இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் இருந்த தாழ்மை ஒரு லிமிட் கர்த்தர் கொஞ்சம் உயர்த்துனதும், நான் இவங்க முன்னாடி தாழ்ந்து போறதா, நான் இந்த இடத்துல போய் என்ன நான் தாழ்ந்து கொடுக்கறதா? நோ. அவன் ஆபிரகாம் இந்த இடத்துல தாழ்ந்து போக அவசியம் இல்லை. லோத்திட்ட சொல்லியிருக்கணும், போனா போ, உனக்கு எங்க போகணுமோ போ, நான் இந்த இடத்த செலக்ட் பண்றேன், நான் இப்படி பண்றேன், நான் அப்படி பண்றேன், எதுவுமே சொல்லல. லோத்தே நீ செலக்ட் பண்ண, நீ சொல்லு, நான் என்ன சொல்றியோ நான் அதை செய்யறேன். தன்னை தாழ்த்தி கொடுக்கிறார். எவ்வளவு நம்மை வெறுமையாக்குகிறோமோ பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. 138 6 7 8 வசனங்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். சொல்லிட்டு கீழே சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. அப்ப தாழ்மை உள்ளவர்கள் வாழ்க்கையில தான் கர்த்தருடைய கரம் நிலைத்திருக்கும். ஆமா, இப்ப கொஞ்சம் வசதி வந்ததும், ஆமே, லோத்துக்கு இப்ப என்னன்னா என்கிட்ட தான் எல்லாம் இருக்குதுல்ல, இனி நான் போயிடலாம். ஒரு வசதி வருகிறது வரையிலும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற நிலை, இந்த ஐக்கியத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு வந்து ரொம்ப பெரிய பலனா இருக்கும். ஆனா கொஞ்சம் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததும், இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் நஷ்டப்படுறது தான். ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் ஒண்ணுமே இல்லாத போது கர்த்தருக்கு முன்பாய் நாம இருந்த நிலையும், இன்னைக்கு எல்லாம் வந்த போது நான் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேங்கிறதை கர்த்தர் கவனிப்பார். ஹல்லேலூயா. இனி ஒரு காரியத்தை இதுல சொல்ல விரும்புறேன். ஒண்ணு இல்லாத போது நான் ஆண்டவர் சமூகத்தில் என்னை தாழ்த்தினதும், எல்லாம் வந்த போது நான் எப்படி தாழ்த்துறேங்கிறதை பார்க்கிறதுக்காகவே சில பிரச்சனை அனுமதிப்பார். நல்லா தானங்க போயிட்டு இருந்து இவ்வளவு நேரம், ஏன் திடீர்னு 2 மேய்ப்பர்களுக்கு சண்டை வரணும்? 2 மேய்ப்பர்களுக்கு ஏன் சண்டை வரணும்னா, இப்ப 2 பேரும் ஒரே லெவல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டார், அவர் இன்னும் தன்னை தாழ்த்துகிறார். அதனாலதான் ஆபிரகாமுக்கு அடுத்து வாக்குத்தத்தம் வருது, நீ எங்க கால் வைக்கிறியோ அந்த தேசத்துல நான் உனக்கு ஆசீர்வாதமா தந்துட்டேன். ஆமென். ஆனா லோத்துக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. அவன் என்ன செலக்ட் பண்றானோ அதுதான். ஏன்னா தன்னை இன்னும் மேன்மையா பார்க்க, தனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்ததும் அதன் பிறகு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆபிரகாம் தன்னை தாழ்த்தும் போது லோத்து தாழ்த்துவதற்கு பதிலாக ஏறெடுத்து பார்க்கிறான், கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறான். மேட்டுமையானவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிந்து அவனை விட்டு கையை சுருக்கிடுவார். 3வது இந்த இடத்துல, ஆமென், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுகிற வாசியுங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான, வாசிங்க, சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமை கோமரை அழிக்கும் முன்னே சோமாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. நல்ல கவனிங்க, எந்த ஒரு காரியமும் நான் ஏறெடுத்து பார்த்து எனக்கு வரக்கூடாது, நான் அவரை ஏறெடுத்து பார்த்து தான் எனக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு காரியமும் என் கண்கள் இந்த பூமியில என்ன பார்த்து இழுக்குதோ அதெல்லாம் வர வேண்டியது, என் கண்கள் அவரை பார்த்து அவர் கை என்ன தருதோ அதுதான் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் கண்ணை ஏறெடுத்து பார்த்து நானா சிலதை பார்க்க தொடங்குறேன். பாருங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் நேற்று கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான் சொல்லிட்டு அந்த வார்த்தையோட முடிச்சிருக்க வேண்டியதுதான். கூட அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டு, கர்த்தர் சோதோமையும் கோமாரையும் அழிக்கும் முன்னே. அப்ப ஒரு காரியம் இதுல தெளிவா தெரியுது, நான் தெரிந்து கொள்ளுகிற பல காரியங்கள் வந்து கர்த்தருக்கு பிடிக்காத காரியம், அது ஒரு நாள் அழிவை காண போகிற காரியம். ஆமென். கர்த்தர் அழிக்கும் முன் என்கிற ஒரு பெரிய ஒரு அபாயம் அந்த இடத்துல இருக்கிறது. அது சத்துரு நமக்கு காட்ட மாட்டான். நமக்கு எதுதான் காட்டுவான் தெரியுமா? அழிக்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளவு அழகா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்ல ஒரு சத்துரு காண்பிக்கிற அழகு எல்லாமே ஒரு நாள் அழியும். ஆமென். இது அழகா இருக்குதுன்னு சத்துரு காண்பித்து நான் செலக்ட் பண்றது அத்தனையும் ஒரு நாள் அழியும். ஹல்லேலூயா. நான் கண்ணை ஏறெடுத்து பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது, அவரை நான் பார்க்கணும், அவர் எனக்கு எடுத்து தருவார். நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம் ஆண்டவரே. ஆமா, இந்த ஸ்தலம் உண்மையிலேயே ஆமென். லோத்து என்ன செய்திருக்கு? தன் கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்த்ததுக்கு பதிலா தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பார்த்திருந்திருப்பார். ஆனால் அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய கரை இன்னும் நன்மையாகவே இருந்திருக்கும். ஆமென். தன் கண்களை எடுத்து அவன் சோதோமை பார்க்கும்போது ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 14வது வசனத்தை வாசியுங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கண்களை ஏறெடுத்து உன் கண்களை
ஏறெடுத்து இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் அதை கொடுப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லோத்து பார்க்கிறதுக்கும் ஆபிரகாமை பார்க்க வச்சதுக்கு வித்தியாசம் இருக்கு. லோத்து தானாய் பார்த்தான், ஆபிரகாம் கர்த்தரால் பார்க்க பண்ண வைத்தான். கர்த்தர் பார்க்க வைக்க, நீ கண்களை எடுத்து பாரு. அவர் ஏறிட்டு பார்க்க வைக்கிறது வரையிலும் ஹல்லேலூயா. ஆபிரகாம் கண்ணை ஏறெடுக்கவே இல்லை, அதுவரை நோக்கி இருக்கிறான். லோத் அப்படி இல்லை, நீ செலக்ட் பண்ணுன்னு சொன்னதுமே அடுத்த நிமிஷம் இப்படி கண்ணை ஏறெடுத்து பார்க்கறான். ஆமே, அவன் கண்களுக்கு சத்துரு பல காரியத்தை அழகா காட்டுறான். ஆனா பைபிள் சொல்லுகிறது சத்துரு காண்பிக்கிற அநேக அழகான காரியம்தான் கர்த்தர் ஒரு நாள் அழிக்க போகிறார் என்பதுல. எனவே நான் தெரிந்து கொள்ளுகிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்பது ரொம்ப ரொம்ப கவனம். தவறான ஆமென் பாதையை தெரிந்தெடுக்கிறான், தவறாமல் தெரிந்தெடுக்கிறான். இரண்டாவது சொன்னேன், திரும்பும் மனம் இல்லாதவன். இப்ப லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து விட்டார். பிரிந்து லோத்தின் வாழ்க்கை இப்பொழுது சோதோமுக்குள்ளே போய்விட்டது. அங்க போன பிறகு லோத்து எப்படி இருந்தார், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானா எதையுமே பைபிள் எழுதவில்லை. ஆனால் அவருடைய கரம் யார் வாழ்க்கையில் நன்மையா இருந்ததோ அவனுடைய வாழ்க்கை குறித்து மட்டும்தான் பைபிள் காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா இப்போ ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன சான்ஸ்னா, 5 ராஜாக்கள் இப்பொழுது அவன் யுத்தம் பண்ணி இப்போ சோதோமின் ராஜாவையும் அங்கிருந்த பொருட்கள் ஜனங்கள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போகிறார்கள். அதுல லோத்தும் பிடிபடுகிறான், அவனுடைய பொருட்களும் பிடிபடுகிறது. இது இப்பொழுது ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது இது ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டதும் வேதம் சொல்லுகிறது. 14, 15, 16 வசனங்களை வாசிங்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களை திருப்பி கொண்டு வந்தான். சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க. இப்போ சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு தருணம். எதற்கான தருணம் என்றால் திரும்ப கர்த்தர் கை வச்சு பிளஸ் பண்றதற்காக. சோதோமில் இருந்து பிடிபட்ட அவனை ஆபிரகாமை அனுப்பி கர்த்தர் விடுவித்து கொண்டு வர்றார். இது கர்த்தர் லோத்துக்கு பாராட்டின கிருபை. எதற்காக இந்த கிருபை பாராட்டப்படுகிறது என்றால், லோத்தே கர்த்தர் இன்னும் மேல தமது கரத்தை நன்மையாய் வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமை, ஒரு திரும்புகிற ஒரு சான்ஸ் எனக்கு வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, என் மேல கர்த்தர் கையை விரோதமாய் நீட்ட விரும்பல, கர்த்தர் கையை நன்மையாய் வைக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். இன்னைக்கு சில காரியத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தி, சில பாவ பிடியிலிருந்து, சில சாப பிடியிலிருந்து, சில தேவையில்லாத பழக்கத்திலிருந்து கர்த்தர் வெளியில வருவதற்காக, திரும்பி வருவதற்காக ஒரு சான்ஸ் இன்னைக்கும் கொடுக்கப்படுகிறது என்றால் சபைக்கு ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புறேன். கர்த்தர் கையை குறுக்க விரும்பல, கர்த்தர் கையை நீட்ட விரும்புகிறார். ஏன் இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்கணும்? ஏன் ஆபிரகாமுக்கு இது தெரிவிக்கப்படணும்? ஏன் ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் அதை மீட்கணும்? ஆமென். லோத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த சான்ஸ் எப்பவுமே கிடைக்கும் என்று மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த சான்ஸ் எப்பவுமே கிடைக்கும் என்று மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுக்கிற தருணத்தை யார் சரியாய் பயன்படுத்துகிறீர்களோ அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற தருணம் லோத்துக்கு இப்ப அழகான ஒரு சான்ஸ், அழகான சான்ஸ். இப்ப எல்லாமே சத்துரு கையில பிடிபட்டு லோத்தும் பிடிபட்டு இருக்கும்போது ஆபிரகாமுக்கு அந்த விஷயம் தெரிய பண்ணி கர்த்தர் இதை தருணத்தை கொடுக்கிறார் பாருங்க. இந்த தருணத்தை கொடுத்து திருப்பி கொண்டு வந்ததும் லோத்து தன்னோடு கூட திரும்ப டிராவல் பண்ணுவான்னு பார்த்தா லோத்து திரும்ப எதை தான் போய் நோக்கி போறான் தெரியுமா? சோதோமை நோக்கி. ஆமா, எந்த இடத்துல கர்த்தருடைய கரம் எனக்கு குறுக்கப்பட்டுச்சோ அதையே நோக்கி. ஆமா, இந்த இடத்துல நான் நின்னா, இந்த காரியம் செஞ்சா என் லைஃப்ல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் திரும்ப நான் அதை நோக்கி போறேன் பாருங்க. இவங்க லைஃப்ல கர்த்தர் தமது கையை விரோதமாய் நீட்டுவார். ஹல்லேலூயா. திரும்புகிற ஒரு தருணம். அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பெரியவர்களே, திரும்புகிற ஒரு தருணத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தாரானா திரும்பிருங்க, திரும்பிருங்க.
அப்படி சான்ஸ் வருதுன்னா ஒரு சத்தியம், கர்த்தருடைய கை இன்னும் உங்களுக்காக காத்திருக்கிறது அர்த்தம். திரும்புகிற தருணத்தை பயன்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய கை விரோதமாய் மாறும். இந்த வார்த்தை நடுக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னைக்குமே இந்த சான்ஸ் கிடைக்காது, என்னைக்குமே இந்த தருணம் கிடைக்காது. ஒரு செகண்ட் சான்ஸ் கர்த்தர் உனக்கு தாரார்னா, பேதுருவே நீ பாக்கியவான். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய கை குறுகலன்னு அர்த்தம், உன் வாழ்க்கையில கர்த்தருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம்.